அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கனிசாமி பேசுகிறேன். என்னுடைய ஓமலூர் தொகுதியில் டிவிகே சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அதியமான் அவர்கள் பேசியிருந்தார். அந்த வீடியோவை முதலில் பாருங்க, அப்புறம் பேசுவோம். ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேட்பாளர் அதியமான் பேசுறேன். மக்கள்ல ஒருவனா நினைத்து எந்த ஒரு காசுக்கும் விலை போகாம ஆசைப்படாம 1,00,000 வாக்குகளை செலுத்திருக்கீங்க. அந்த 1,00,000 வாக்குகள் செலுத்தின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறேன். வாக்கு செலுத்திய நபர்களும் வாக்கு செலுத்தாத நபர்களும் எல்லாருமே நம் மக்கள் தானே. நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். மக்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க, வருத்தப்பட்டீங்க. நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்க. வாக்கு செலுத்தாத நபர்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பாக்குறப்ப நான் தோல்வி அடைந்ததை விட இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். மற்ற கட்சியினருக்கும் சொல்லிக்கிறேன், கவுண்டிங் அப்போ ரொம்ப ஏளனமா பேசுனீங்க தமிழக வெற்றி கழகத்தை ஓமலூர் தொகுதியில. அதாவது பேனா பிடிக்க தெரியாத பசங்களாம் கூட இன்னைக்கு 10,000 ஓட்டுல நம்ம கூட லீடிங்ல இருக்காங்கன்னு. தயவு செய்து ஏளனமா பேசுறத விட்டுட்டு முடிஞ்சா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது செய்யலையா, கண்டிப்பா நல்லது செய்யறதுக்கு மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். மக்களே, நீங்களும் நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் சீக்கிரமா நான் நேர்ல சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி அதியமான். நன்றி, வணக்கம். முதலில் என்னுடைய ஓமலூர் தொகுதியில் டிவிகே சார்பாக போட்டியிட்ட அதியமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதியமான் அண்ணா, கவலைப்படாதீங்க, மக்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. இனி எல்லா தேர்தல்களிலும் ஓமலூர் தொகுதியில் நீங்க மட்டும்தானா வெற்றி அடைவீங்க. எனக்கு உங்கள் மீதும் நம்ம மக்கள் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம தலைவர், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருமலை படத்தில் சொன்ன வசனம்தான் அது. பாதி ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிற தோப்பம், தோக்குற ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த வசனம் அரசியலுக்கும் பொருந்தும், பொது வாழ்க்கைக்கும் பொருந்தும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாளுக்கு நாள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னசாமி.